இப்போ டிவிகே விஜய் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் சென்னை மாவட்டம் பெரம்பூர் தொகுதி விஜய் காவல்துறையிலிருந்து இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க அனுமதியே மறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன்ட்டை கொடுக்குறப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் சரியான நேரத்துக்கு கரெக்டாக அவங்க வரணும். அந்த டைமுக்கு மக்கள் வெயிட் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவர் பண்ணுற பிரச்சாரம் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையாக போடுறது கரூர் பிரச்சாரம் மட்டும்தான். ஏன்னா 5 தொகுதிகளுமே ஒரே நாளில் கவர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆரம்பத்தில் அவர் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ சமீபத்தில். ஆனால் இப்போ ஒரு ஸ்பீடு போட்டிருக்காரு இல்லையா, அந்த ஸ்பீடு டிவிகே சைடில் மட்டும் இல்லை, அரசியல் வட்டாரத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் பாய்ச்சல், அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கிறது சாதாரணமானது இல்லை. யாருக்குமே இந்த அளவுக்கு விமர்சனம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளான கட்சியும் விமர்சனத்துக்குள்ளான நபரும் விஜய் அவர்கள் தான். அப்படி இருக்கிறப்போ அவருக்கு வராத அந்த கோபம், அந்த எழுச்சிங்கிறது தன்னுடைய கட்சியில் உள்ள ஒரு பெண் நிர்வாகி மேலே, தன்னுடைய கட்சியில் உள்ள பெண்கள் மீது வந்துருச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் அதை ஐடென்டிஃபை பண்ணி ரொம்பவும் பார்க்குறாங்க அதிகமாக. இப்போ சமீபத்தில் ஏடிஎம்கே சைடில் அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் இலவச ஃப்ரிட்ஜ் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎம்கே சைடில் இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள் அவங்களும் இன்னும் பெண்டிங் இருக்குங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க சைடில் ஒரு வீட்டுக்கு வீடு எல்இடி டிவி கொடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பை வெளியிடுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ டிவிகே விஜய் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் நாளைக்கு மிக பிரம்மாண்டமாக ஒரே நாளில், அதாவது சென்னையில் 5 தொகுதிகள் நடக்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களை சொல்லியிருந்தோம். ஸோ பெரம்பூரில் முல்லை நகர்ன்ற ஒரு இடத்துல, அப்புறம் கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம்னு 5 இடத்த கவர் பண்ணி நாளைக்கு முழு வீச்சில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இறங்க போறாரு. இப்போ நாளைக்கு பெரம்பூர்ல பிரச்சாரம் நடக்கிறதுக்காக அந்த இடத்தெல்லாம் ஆய்வு பண்ணி அவங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு அப்ரூவல் கேட்குறாங்க. ஸோ அவங்களும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. கொடுக்கறது என்ன ஒன்றுன்னா, என்ஓசி கொடுத்துட்றாங்க. அந்த மின்சாரத்துறையாக இருக்கட்டும், தீயணைப்பு துறையாக இருக்கட்டும், அவங்க சைடில் என்ஓசி கொடுத்துட்றாங்க. இன்னொன்று காவல்துறை சைட்லேருந்து இன்னும் என்ஓசி வரலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. காவல்துறையிலேருந்து இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க அனுமதியே மறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன்ட்டை கொடுக்குறப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் சரியான நேரத்துக்கு கரெக்டாக அவங்க வரணும். அந்த டைமுக்கு மக்கள் வெயிட் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவர் பண்ணுற பிரச்சாரம் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையாக போடுறது கரூர் பிரச்சாரம் மட்டும்தான். ஏன்னா கரூரில் நடந்த சம்பவம் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறினது தான் இங்கே அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரிய ஒரு தலைகீழாக போட்ட விஷயம். அதுவும் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக அது மாறிச்சு. ஸோ அந்த சம்பவத்தை மையப்படுத்தி தான் அவர் ஒவ்வொரு தடவை பிரச்சாரம் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் அவருக்கு தடைபடுற மாதிரி நடக்குது. இந்த முறையும் பிரச்சாரத்துக்கு அனுமதி காவல்துறை சைட்லேருந்து மறுப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி குறிப்பிட்ட டைமுக்கு வரணும், மக்களை அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடாது, அந்த குறிப்பிட்ட நபர்கள் கொஞ்சம் பேர் மட்டும்தான், ஒரு 3000 சம்திங் அந்த அவ்வளோ பேர் மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல கூடுற இடத்துல போலீஸ் பாதுகாப்பு பலமாக இருக்கணும். அப்புறம் கூடுற மக்களுக்கு தண்ணீர், மற்ற அந்த சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயங்களும் இருக்கணும். முக்கியமாக ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் பார்த்துருந்த விஜய்ன்றது வேற. அதாவது நாளைக்கு அவர் பண்ண போகிற சம்பவம் அப்படின்றது சென்னையில் மிக வித்தியாசமாக விசித்திரமாக இருக்க போகுதுங்கிறதா டிவிகே சைடில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா 5 தொகுதிகளுமே ஒரே நாளில் கவர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஆரம்பத்தில் அவர் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ சமீபத்தில். ஆனால் இப்போ ஒரு ஸ்பீடு போட்டிருக்காரு இல்லையா, அந்த ஸ்பீடு டிவிகே சைடில் மட்டும் இல்லை, அரசியல் வட்டாரத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா அந்த ஸ்பீடில் போட்டதே இந்த 5 தொகுதிகளை ஒரே நாளில் கவர் பண்ணுறதுங்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், 1 மணி 2 மணி 3 மணி 4 மணின்னு 1 hour கேப்பில். அப்படி இருக்கப்போ ரோட் ஷோன்னு ஒன்று நடத்தினா கண்டிப்பாக கூட்டம் வரும். மக்கள் விஜயை பார்க்கணும், அவரை பார்த்துட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர், ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் அப்படின்னு அவ்வளோ பேர் இருக்காங்க.
அவ்வளோ பேர் இருக்கும்போது கண்டிப்பாக ரோட் ஷோ பண்ணால் அது கூட்டம் கூடும். கூட்டம் வந்து ஒரு அசம்பாவிதத்துக்கு ஒரு முன்னோடியே இருக்குமே தவிர, அதான் அந்த தொகுதிகளை வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் மூவ் பண்ணி போகிறப்போ ரோட் ஷோ பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ரோட் ஷோ பண்ணால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், என்னென்ன அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் கருத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ரோட் ஷோலையும் சரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதாவது மற்ற ஊரை பார்க்க அவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்க விஜய் அவர்களை. ஏன்னா திரையில பார்த்தவரை தரையில பார்க்கும்போது அவ்வளோ ஆர்வம் ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்து அவரை பார்க்கறதுக்கு மட்டுமே அவ்வளோ கூட்டம் வரும். ஸோ அதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் 1 hour கேப் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ கரெக்டான டைமுக்கும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அவ்வளோ கூட்டத்தை மீறி மக்கள் வந்து கூடுவாங்க இல்லையா? ஏன்னா சென்னையில் இருக்க வரைக்கும் எப்படின்னு சென்னை வாசிகள் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், டிராஃபிக் ஜாம் இருக்குது, அவ்வளோ க்ரௌட் இருக்குது. மற்ற ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே மோஸ்ட்லி சென்னையில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவர் அந்த இடத்த கடந்து போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். அதுலயும் இவர் ரோட் ஷோ பண்ணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். மக்கள் வெள்ளத்துல கூட்டம் கூடி என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டமா நாளைக்கு இருக்க போகுது. ஸோ அதனால அவங்க வந்து ரோட் ஷோக்கு வந்து அனுமதி இல்லைன்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் விஜய் அவர்கள் நாளைக்கு சொல்ல போறதா சொல்றாங்க. அது தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கலாம், வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறது வந்து இன்னைக்கு நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அனுமதி கொடுக்கலங்க மாதிரி சொல்றாங்க. அது வந்து நாளைக்கு நடக்க போதா இல்லை ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான ஒரு விழா பெரிய மாமல்லபுரத்தில் ஒரு பெரிய செட்டம் மாதிரி போட்டு மேடையில் 234 தொகுதிக்கும் விஜய் அவர்கள் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்த போறாரான்றது தெரியல. ஸோ நாளைக்கு பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், விருகம்பாக்கம்னு எல்லா தொகுதிகளும் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போறாரு, குறிப்பா வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறாரு, அதுவும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்து மக்களை வந்து அவர் சைடில் இழுக்க திசை திருப்ப போறாருன்றது நாளைக்கு பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து வந்து ஒரு விஷயம் ரொம்பவும் பயங்கர டாபிக்கா போய்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் வந்து டிவிகேல உள்ள பெண்களை வந்து விபச்சாரின்னு ஒரு விஷயத்த கொச்சையா பேசி அதுல வந்து பல பேருடைய கண்டனத்திற்கு ஆளாயிட்டாரு. என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலை வந்து அவர் பேசுறப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில் உள்ள பெண்களை விபச்சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களுக்கு பல விதமான விமர்சனங்களும் பல இஷ்யூவும் அவருக்கு போய்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கரூர் விஷயமா இருக்கட்டும், அப்புறம் அவருடைய பர்சனல் விஷயம், அதாவது அவங்களுடைய மனைவி விவாகரத்து, அப்புறம் அந்த கோர்ட்டில் கேஸு அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு, த்ரிஷா விஷயம் இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு இடத்துல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தங்கையாகவும் இருப்போம், அக்காவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு பெண் சொன்ன வந்து பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை மேற்கோள் காட்டி வந்து இந்த அரசியல் விமர்சகர் பேசின வந்து இப்போ பயங்கர சர்ச்சையாயிருச்சு. இது எந்த அளவுக்கு சர்ச்சையாகி ஒரு படி மேலே போயிருச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் நேற்று வந்து காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்காரு. அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும்ட்டு புகார் கொடுத்துருக்காரு. நேற்று அவரே ஸ்பாட்ல இறங்கி அவரே போய் காவல்துறையில் புகார் கொடுத்தது வந்து எல்லாருடைய கவனத்தை மாற்றிருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் பாய்ந்த பாய்ச்சல், அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கிறது சாதாரணமானது இல்லை. யாருக்குமே இந்த அளவுக்கு விமர்சனம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளான கட்சியும் விமர்சனத்துக்குள்ளான நபரும் விஜய் அவர்கள் தான். அப்படி இருக்கிறப்போ அவருக்கு வராத அந்த கோபம், அந்த எழுச்சிங்கிறது தன்னுடைய கட்சியில் உள்ள ஒரு பெண் நிர்வாகி மேல, தன்னுடைய கட்சியில் உள்ள பெண்கள் மீது வந்துருச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரொம்பவும் பார்க்குறாங்க அதிகமாக. என்ன அப்படின்னா, இதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கட்சியில் உள்ள பெண்களை சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு கோபம் வருமா, மற்ற பேர் சொன்னால் நீங்கள் சாதாரணமாக விட்டுட்டு போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பல பெண்களை ஆபாசமாக பேசுகிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒரு சில பெண்கள் வந்து அவங்களே வீடியோவாக போட்டு இந்த மாதிரி எங்களையும் உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சோஷியல் மீடியாவில் ஆபாசமாக தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வராத கோபம் இப்போ திடீர்னு இந்த பெண்ணை உங்களுடைய கட்சி உள்ள பெண்ணை இப்படி சொன்னதும் உங்களுக்கு கோவம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா,
விஜய் அவர்கள் வந்து அவர் எது பண்ணாலும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவர் அமைதியா இருந்தாலும் என்ன அமைதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தாலும் என்ன இதுக்கு மட்டும் குரல் கொடுக்குற அதுக்கு குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதிமுக ஏற்கனவே தேர்தலுக்கான அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அது இல்லாம வாக்குறுதிகளும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய வாக்குறுதி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க வந்து ஃப்ரிட்ஜ் தரோம், மகளிருக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதா அறிவிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாக்குறுதிகள் எதை சொல்லுது அப்படின்னா, அதாவது ஆரம்ப காலம் நான் சொன்னது அரசியல் ஆரம்பிச்சப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஆட்சிக்கு இருந்தவங்க வந்து எப்படி வாக்கு கேட்பாங்கன்னா, ஆட்சிக்கு இருந்தப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ எதிர்கட்சியாக இருந்தவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாளடைவில் காலப்போக்கில் எப்படி மாறுச்சு அப்படின்னா, திமுக வந்து 2006ஆம் ஆண்டில் வந்து அதாவது கலைஞர் ஸ்டார்டிங் வந்து அவருடைய ஆட்சியில் வந்து கலர் டிவி கொடுக்குறதா சொல்லி வாக்கு கேட்டு அப்போ வந்து ஓரளவுக்கு அந்த பீரியடில் வந்து டிஎம்கேவும் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பீரியடில் வந்து ஏடிஎம்கே சைடில் வந்து இலவச மிக்சி கிரைண்டரு இந்த மாதிரிலாம் சொல்லி இவங்க வந்து வாக்கு கேட்டு இவங்க ஓரளவுக்கு மக்களை கவர் பண்ணுறதுக்காக வித்தியாசமான வாக்கு கேட்டு அந்த டைம்ல அவங்களும் ஜெயிச்சாங்க. ஸோ இப்படிதான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வாக்குன்றது கேட்குற முறையும் மாறிச்சு. அவங்க வித்தியாசமா எப்படிலாம் மக்களை கவர் பண்றதுக்காக என்னெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்கும் மாறிச்சு. அப்போ டைம்ல வந்து கடன் சுமையும் ஓரளவுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற இப்போ வந்து இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை சொல்றது வந்து எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய பங்கை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை தவிர மீதி டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ வந்திருக்க டிவிக்கு கட்சி கொண்டு ஸோ இவங்கெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை எப்படிலாம் நம்ம டிஃப்ரெண்டாக கொடுத்து மக்களை கவரலாம், எப்படிலாம் சொல்லி மக்களை வந்து நம்ம பக்கம் இழுக்கலாம், வாக்கு வந்து மக்களுடைய வாக்கை நமக்கு போடுற மாதிரி எப்படி மாற்றலாம் அப்படின்றத சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நமக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் வந்து ஏடிஎம்கே சைடில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் இலவச ஃப்ரிட்ஜ் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎம்கே சைடில் இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள் அவங்களும் இன்னும் பெண்டிங் இருக்குங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க சைடில் ஒரு வீட்டுக்கு வீடு எல்இடி டிவி கொடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பை வெளியிடுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஃப்ரிட்ஜு ஓகே, இவங்க டிவி, இன்னும் டிவிகே சைடில் ஏசி மட்டும்தான் பாக்கின்னு நினைக்கிறேன். அவங்களும் இந்த மாதிரி திட்டங்களை வெளியிட்டா கூட அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா டிவிகே சைடில் வந்து ஆரம்பத்தில் மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகள்னு ஒரு 10 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இலவசத்தை எதிர்ப்போம், இலவசமே கிடையாது அப்படின்னு டிவிக்கு விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் சொன்ன திட்டங்கள் வாக்குறுதிகளை பார்த்தா அப்படியே திமுக காப்பி அடித்த மாதிரி இருக்கு, இலவசத்தை ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ இவருமே எந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க போறாருன்றது தெரியல. மக்கள்கிட்ட அதுவுமே ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாரு, இவங்க டிவி கொடுக்கறதா சொல்றாங்க. ஆனா இவருமே என்ன மாதிரியான வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் தான் சொல்லுவாரு, அதை முன் வச்சு தான் கொடுப்பாருங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. ஸோ எப்படி என்ன பண்ண போறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் பார்த்தா இந்த சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிறத முன்னிட்டு பல்வேறு கட்சிகளும் அவங்களுக்கான தேர்தல் களப்பணிகளில் ஈடுபட்டு முழு வீச்சில் போயிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஒரு பக்கம் தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே சைடில் ஆல்மோஸ்ட் வேட்பாளர்கள் பட்டியலாம் அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க. தமாகவா இருக்கட்டும், பாஜக, பாமக எல்லா கட்சிகளுக்கு உண்டான வேட்பாளர் பட்டியலும் கொடுத்து அவங்களும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த கட்சிகள்லாம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடுறாங்க அப்படின்ற மாதிரி. பாமக வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், அந்த விஜய் நிற்கிற அந்த தொகுதி பெரம்பூரில் தான் பாமகவும் நிப்பாட்ட போகிறாங்க. அதில் யார் நிற்க போகிறான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ பிஜேபிக்கு 27 தொகுதி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஒன்றுனா நயினா நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் பாஜக மாநில தலைவர் வந்து போன முறை வரைக்கும் 5 எலெக்ஷன்லையும் திருநெல்வேலியில் தான் கேண்டிடேட்டாக இருந்தார். ஸோ அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு, தோல்வியும் இருந்தார். கடந்த முறை வெற்றி தான் பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை வந்து அவர் வந்து சாத்தூரில் போட்டிடுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ சாத்தூரில் தான் அவரும் போட்டிடுறதா சொல்கிறாங்க. ஆனால் திருநெல்வேலியில் ஏடிஎம்கே சைடில் இருந்து ஒருத்தர் தான்
அந்த தொகுதியில் போட்டிக்கிட்டுறாங்க. எதனால் அந்த மாற்றம் என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து 5 தொகுதிகள் சொல்லியிருக்காங்க. 5 தொகுதியில் ஒரு தொகுதி வந்து பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டிக்கிட்டுறதா அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக சைட்ல இருந்து எந்த மாதிரியான வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. திமுக சைட்ல இருந்து மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு. டிவிக்கே அது அடுத்து வர திமுக சைட்ல இருந்து உள்ள முக்கியமான தொகுதிகளில் யார் யார் நிற்க போறாங்க, ஏற்கனவே இருந்த தொகுதியில் ஜெயிச்சவங்க தான் இந்த முறை நிற்கிறாங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் இல்லாமல் மற்ற தொகுதிகளில் யார் யார் நிப்பாட்ட போறாங்க, அதுவும் ஆப்போசிட் சைடில் வந்து இந்த முறை எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பான ஹெவியானதா இருக்கு. அதனால கண்டிப்பாக வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்களை தான் டிஎம்கே சைட்லையும் போடுவாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் இந்த முறை எப்படியாவது 2026 ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெறியில வித்தியாசமான முறையில வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் போற தொகுதிக்கு எல்லா தொகுதிகளுமே அவர் என்னென்னலாம் பண்ண போறாரு, செய்யறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா மொத்தமா இப்ப இருக்கிறத விட டோட்டலா டிஃப்ரெண்டா மாத்தி காட்டுறோன்ற சொல்றதெல்லாம் மீறி ஒரு படி மேல போய் பாட்டு பாடியே வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமானதா கவனிக்கத்தக்கதா மாறிக்கிட்டு வருது. ஏன்னா இந்த மனுஷன் வந்து பல வருஷமா இந்த அரசியல் ஆட்சியில நான் வந்தா இதெல்லாம் மாறும், எப்படிலாம் பண்ண போறோம், முக்கியமா அவர் ஒரு சில சட்ட வரைவுலாம் வச்சிருப்பாரு இல்லையா, வாக்குறுதிகள் திட்டங்கள் அப்படின்லாம். அதுலயும் முற்றிலும் இலவசத்துக்கு எதிராக ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து கொடுக்குற குரல் மக்களுக்கான ஆதரவு வந்து தனித்துவமா இருக்கும். முக்கியமா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துட்டாலே அவங்களுடைய குரல் வந்து ஒரு மாதிரி மற்ற கட்சிகளை விட டிஃப்ரெண்டா இருக்குங்கிறத வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து அந்த விஷயத்துல கரெக்டாக தான் பாயிண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த முறையும் வாக்கு கேட்கறதுல வந்து பாட்டு பாடி வாக்கு கேட்கறதுலையும் சரி, மற்றபடி இந்த இடையில வந்து பாலியல் வன்கொடுமைகள், பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் சட்டங்களும் தண்டனைகளும் அதிகமாகும், கடுமையாகிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பல விஷயங்கள்ல சொல்லி மக்களை ஈர்க்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.